தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம். அதிலே 1 முதல் 5 வரை உள்ள வேத வசனங்களை ஒரு பிள்ளைக்கு மைக்கில் வாசி. ஸ்தோத்திரம். காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆம், அநாதி மேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை எடுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிட்டேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவைகளில் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய கைகளில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய ஒரு நிறைவும் மேன்மையும் இன்று இந்த காலை வேளை இந்த இடத்தில் வெளிப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்த வசனத்தை கொண்டு ஏசப்பா நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்பா அவருடைய கைகளில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை அவருடைய மாறாத கிருபையும் மாறாத தேவ பிரசன்னமும் ஜீவித நிலைமைகள் மேல் இந்த காலை வேளை வெளிப்பட இந்த நல்ல ஆண்டவரே இயேசுவே வாசித்ததான வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்களாய் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தரால் உணர்த்தப்பட்ட இந்த பகுதியை இன்று முதல் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையாய் ஆலயத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது இது ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்துக்குள்ள இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு நித்திய ஜீவனுக்குரிய, ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்குரிய, ஒரு நித்திய சமாதானத்துக்குரிய ஒரு தேவ நிறைவை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வேத வசனத்திலிருந்து பிரதிபலிக்க ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், ஆவியானவர் கிரியை செய்யட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக தேவன் அப்படி செய்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனத்தை ஆண்டவரே நிதானமாய் தியானிக்க, வசனத்தை சபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க, வசனத்தின் நிச்சயத்தோடு விசுவாசத்தில் பிள்ளைகள் உறுதியாய் நிலை நின்று உடைய ராஜ்யத்துக்காய் தங்களை ஆயத்தமாக்க உதவி செய்யும். பொறுப்பேற்றுக் கொள்ள மசிவான் நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபை சொல்லுவது தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ள அசைவார் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கைகளை தூக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதில் 1, 2 ஆகிய வேத வசனங்களை வாசிக்கலாம். காலத்திலே நான் இஸ்ரவேல் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை நாம் வாசிக்கிற வேளையில ஆண்டவர் அதிலே எரேமியாவினுடைய சரித்திரம், அதனுடைய பின்னணியம், அவனை குறித்து நாம் வாசிக்கும் போது வேத புஸ்தகத்தில் 4 பெரிய தீர்க்கதரிசிகள் உண்டு. அதிலே 2வது பெரிய தீர்க்கதரிசிகளாய் இடம் பெற்றிருப்பது இந்த எரேமியா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எரேமியாவை குறித்து
ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொரு நிலையில் கர்த்தர் தெரிந்தெடுத்தார், உபயோகப்படுத்தினார். ஆனால் எரேமியாவை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அவனை அவனுடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவனை கர்த்தர் கண்டார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனத்தில் பூரண நிச்சயம் அல்லது பூரண அறிவு அல்லது பூரணமான ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் கரு உருவாவதற்கு முன் என்று சொல்லும் போது அதை நான் உங்களுக்கு சொல்லுவேனானால், எரேமியாவினுடைய தகப்பன் யாராய் இருக்க வேண்டும், எரேமியாவினுடைய தாய் யாராய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் முன்குறித்திருந்தார். புரியுதா உங்களுக்கு? கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிமிர்ந்து இருக்கும். Praise the Lord. Praise the Lord. அப்ப எரேமியாவினுடைய அம்மா எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் முன்குறித்தார். எரேமியாவினுடைய அப்பா எப்படி இருக்கணும்னு கர்த்தர் முன்குறித்தார். இவங்க ரெண்டு பேருக்கும் புத்திரனாய் பிறக்கிறவன் எரேமியா என்று சொல்லி பெயர் வரை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு முன்குறிப்பு இருக்குமானால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அதே போல ஒரு முன்குறிப்பை கர்த்தர் வைத்திருந்தார். எத்தனை பேருக்கு இந்த பகல் வேளை விசுவாசத்தோடு சொல்ல முடியும், என்னை கர்த்தர் முன்குறித்தார், முன்குறித்தவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை வேறுபடுத்தினார், வேறுபடுத்தவர்களை ரட்சித்தார், ரட்சித்தவர்களை நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். இந்த லைன் வர கர்த்தர் கொண்டு வந்தாரானால் இது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. அது தேவனுடைய முன் குறி தீர்மானம், தேவனுடைய லட்சியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய அழைப்பும் வேறுபடுத்தலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதுல சொல்லும் போது தாயின் கருவில் உருவாகும் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு இது எதிரும் புதிரும் இருக்கிறது, என்னால முடியாது, எனக்கு தெரியாது. அவன் சம்மதிக்கல கர்த்தருடைய வார்த்தைய. அப்பதான் ஆண்டவர் பேசினாரு, நீ இன்னைக்கு அப்படின்னா உன்னுடைய அம்மா அப்பாவினுடைய உதவியால் தேவனுடைய கிருபையால் உன்னை நான் ஜெனிப்பித்து உன்னை பூமியை காண பூமியில நடப்பதற்கு ஒரு இரக்கத்தை கொடுத்தேன். உனக்கு இவ்வளவு இரக்கத்தை கொடுத்து எத்தனையோ பேர் ஊனமாய் பிறக்கிறார்கள், உனக்கு ஒரு ஊனம் கிடையாது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தமா சத்தமா ரெண்டு கைகளை தூக்கி வரத்துக்கு நேராய். இதுவரை ஒரு ஊனமும் நமக்கு இல்லாம கர்த்தர் நம்மை ஜெனிப்பித்தார். Praise the Lord. எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து விழும்போது கண்ணு தெரியாம பிறக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் காது கேளாதவர்களாய் பிறக்கிறார்கள். எத்தனையோ பேரு வாய் பேசாத ஊமையாய் பிறக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் கை சூம்பி பிறக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் கால் சூம்பி பிறக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் இருதயம் குறைவாய் பிறக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் சரீரத்தின் அவயவங்கள் குறைவாய் பிறக்கிறார்கள். Praise the Lord. அல்லேலூயா. எரேமியாவே, உன்னை நான் பூரண ரூபமுள்ளவனாய், உனக்கு நல்ல கை, நல்ல கால், நல்ல பேச்சு திறமை, நல்லா அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சின்ன பிள்ளை தானே என்று சொல்லி நாமும் நம்முடைய பிள்ளைகளை நிர்விசாரப்படுத்தி விடக்கூடாது. பெற்றோருக்கு சொல்லுகிறேன், தாயும் தகப்பனுக்கு சொல்லுகிறேன், சபை மக்களுக்கு சொல்லுகிறேன், இது சிறு பிள்ளை தானே என்று சொல்லி பிள்ளைகளை ஒதுக்க கூடாது. நமக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு தந்த சுதந்திரம்.
கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேருக்கு குடும்பத்துல பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் தந்த சுதந்திரம், கர்த்தர் தந்த சுதந்திரம், அது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு சுதந்திரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் எரேமியா எவ்வளவு அப்படின்னா, இன்னைக்கு சில இடத்துல கொண்டு விட்டுட்டு கிழக்கு பக்கம் எதன்னு கேட்டா எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? அதிகாலையில சூரியன் உதிக்கிறது முன்ன கிழக்கு எங்கன்னு கேட்டா எத்தனை பேர் சொல்லுங்க? ஒண்ணு கூச்சப்படாம கை தூக்குங்க. சிலர் இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஆனா இதே என்ன நீங்க தெளிச்சு விட்டுங்க. நான் கொஞ்ச நேரம் புரியுதா உங்களுக்கு? ஆனா எரேமியாவுக்கு வடக்கு பக்கம் யாது, தெற்கு பக்கம் யாது, என்ன மரம் பாதையில பொங்குனது, எந்த வாக்கு போகுதுன்னு எல்லா திசையும் அறிந்தவர். உயர்த்தி அவ்வளவு தூரம் விவேகமுள்ள ஒரு பரிசுத்த ஆவியை கர்த்தர் அவனுக்குள் வைத்திருந்தார். அல்லேலூயா. எரேமியா குறித்து நிறைய முகவரை சொல்லலாம், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வாரம் சொல்லி தரலாம். அடுத்து அதனுடைய 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரமும் இஸ்ரவேலை குறித்து சொல்ல மற்றும் நிறைய இடங்கள்ல ஆங்காங்கே சொல்லி இருக்கு. ஆனாலும் தொடர்மானமாய் இந்த 2 அதிகாரத்திலும் இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அதுல 30ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசிக்கலாம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவை குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானம் இல்லை. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? இளவசனம், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. திகில் உண்டு, சமாதானம் இல்லை. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவனை அதனிடத்திலிருந்து நீங்களாக்கி கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிக்கிற கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளை ஆலயத்தின் மத்தியில், ஊழியத்தின் மத்தியில், சபையின் மத்தியில், குடும்பங்களின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த பகுதியை வீட்டுல போய் பொறுமையோட 2 அதிகாரத்தையும் வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லி இருக்கிறது, ஐயோ அந்த நாள் பெரியது, அதே போலத்த நாள் இல்லை. அது
யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, இந்த பகல் வேளை வாழ்க்கைக்கு சில இக்கட்டு காலத்தை போல நீ உணர்ந்து கொண்டு இருக்கிறாயானால் இந்த இக்கட்டை நீங்களாக்கி ரட்சிக்கிற கர்த்தர் நம்மிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இக்கட்டுகளிலே எந்தெந்த இக்கட்டுகள் நேராய் நீ போய்கொண்டிருக்கிறாய்? இக்கட்டு உன்னை தேடி வந்து வேட்டையாடுகிறதா? இல்லை உன்னுடைய சுய போக்கால் நீ இக்கட்டில் போய் சிக்கினாயா? சாத்தான் உனக்கு இக்கட்டு வைத்தால் தெய்வம் உன்னை பாதுகாத்து வெளியே கொண்டு வருவார். நீயே போய் உன்னுடைய இக்கட்டுக்குள் நீ அகப்பட்டாயானால் தேவனாலும் விடுவிக்க முடியாது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உன்னுடைய ஆத்திரத்தினால், உன்னுடைய கோபத்தினால், உன்னுடைய துணிச்சலினால் நீ ஒரு இக்கட்டுக்குள் போய் விழுகிறாயானா அதுல இருந்து கரை ஏறணும்னா நீ சுயமாய் உணரணும். நீ சுயமாய் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அல்லது வேதத்தை வாசித்து அல்லது உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தரால் தொடப்பட்டு எச்சரிக்கப்பட்டு நான் செய்தது தவறு என்கிற அந்த உணர்வு வந்து அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தேவன் அந்த இக்கட்டில இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இல்லாம நம்மவா போய் சாத்து யோபுக்கு பல இக்கட்டுகள் வந்தது. யோபுவுக்கு பல பிரச்சனை வந்தது. கவனிக்கணும், யோபுவுக்கு பல உபத்திரம் வந்தது. ஆனா எல்லா இக்கட்டிலையும் தேவன் அவனை பாதுகாப்பா வச்சிருந்தார். ஆமென். ஆடு மாடு சொத்து சுகம், அவனுடைய வீடு, எல்லா பிள்ளைகள், அவனுடைய சரீர சுகம் எல்லாம் இக்கட்டு அவனை வேட்டையாடினது. ஆனா கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ அவனுக்கு ஜீவனை மட்டும் தொடாத, உனக்கு என்ன வேணும்னாலும் அனுமதி கொடுக்கிறேன். எல்லா அனுமதியும் பெற்றவன் நல்லா உள்ளையாரி நுழைஞ்சான். ஆனா பைபிள் சொல்லுகிறது, யோபு தன் நாவினால் பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தமா சத்தமா. உன் நாவு மிக மிக முக்கியமான ஒரு அவயவம். கவனிக்கிறீங்களா? வாலிப தம்பிமாரே, வாலிப தங்கச்சிமாரே, பெரியவர்களே, முதியவர்களே, நம்முடைய நாவு மிக மிக முக்கியமான ஒரு அவயவம். ஆனா நாடெல்லாம் உலர்த்துவதற்கு அந்த நாவு தான் உபயோகப்படவும் செய்யும். ஆமென். நன்மையும் தீமையும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா? வேதத்தை வாசித்த யோபு தன் நாவினால் பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வேத வசனத்தை கவனிக்கிற பிள்ளைகளே, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இந்த இக்கட்டுகள் எப்படி வந்தது? தகப்பனையா மாத்தினா, அண்ணனையா மாத்தினா, என்னென்னமோ பண்ணனா. ஆனா அந்த இக்கட்டு கடைசியா என்னைக்கு அவன் தெய்வ சமூகத்துல உண்மையை சொன்னானோ அந்த கட்டை கர்த்தர் அவிழ்த்தார். ஆமென். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த வசனத்தை நான் உங்களோடு பேசும்போ சொல்றேன், வேத புஸ்தகத்தை கையில வச்சுட்டு நீங்க உண்மைக்கு புறம்பான ஒரு காரியத்தை பேசவோ ஒரு காரியத்தை செய்யவோ இருதய துணிச்சலினால் செய்யும் போது தெய்வ பிள்ளைகளே இக்கட்டுக்கு உட்படுகிறீர்கள். எந்த மனுஷனாலும் உங்களை விடுதலையாக்க முடியாது. எந்த மனுஷனாலும். இந்த வாரத்துல ஒரு செய்தியை கேட்டேன். முன்னால் நம்முடைய இந்திய சூப்பரண்ட் பால் தங்கையா அவர்கள் பிரசங்கம் பண்ணின ஒரு செய்தியை நான் கேட்டேன். இடையிடையா கனத்துக்குரிய நல்ல பரிசுத்தவான்களுடைய தேவ செய்திகளை சும்மா இருக்கும்போது சில செய்திகளை கேட்பேன். வசனம் கேட்கிற தவறல்ல. ஆனா வசனம் கேட்டுட்டு நம்ம தெய்வ சமூகத்தை விட்டு விலக கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க கொள்ளலாம், இவங்க கொள்ளலாம், இவங்க மோசம், அது நம்ம தீர்மானிக்கட்டும், அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சொல்லும்போ ஒரு வார்த்தை இவ்விதமா சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? பயங்கரமா எனக்கு உள்ளார வசனம்
அவரு வசனம் பேசினார், வாசிச்சாருன்னு தெரியல. அவரு பேசி வரும்போ அத இடையில பார்க்கும்போ அதை பார்த்து விதமா சொன்னாரு. ஒரு மனுஷன் முறுமுறுக்கிற மனுஷனா இருந்தால், ஒரு மனுஷன் அகங்காரத்தினால் ஏதோ செய்கிற மனுஷனானால், ஒரு மனுஷன் பின்மாறுகிற மனுஷனானால், எதற்கு எடுத்தாலும் முறுமுறுத்து அனாவசியம் பேசுகிற மனுஷனான அவர்களை ஆண்டவராலும் திருத்த முடியாதுன்னு சொன்னார். நம்ம உணர்ந்து ஜெபிக்காத பட்சத்துல அந்த அசுத்தாவி நம்ம விட்டு மாறவே மாறாது. கையில தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினாலும் அசுத்தாவி உள்ள கிடக்கும். ஆமா, இருக்கும். விசுவாசமாருக்கு இருக்கும், விசுவாசிகளுக்கு இருக்கும். அது யாருக்கு உள்ள யாருக்கும் சொல்ல முடியாது. கொச்ச உணர்வு வருதா பரிசுத்தாவியானுடைய தெரியாது. நான் பேசுறது தப்பாண்டவர், நான் கோபப்பட்ட தப்பாண்டவர், நான் முறுமுறுத்த தப்பாண்டவர், அந்த உணர்வு இருக்கா? அது பரிசுத்தாவியானுடைய கிரிய. இல்லைன்னு சொன்னா உள்ளால அசுத்த ஆவியம் இருக்கு என்பதற்கு பைபிள் வசனத்தோட சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, ஆகையினால அந்த அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்க ஆண்டவராலும் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நாம கொஞ்சம் நிதானமா கேட்டேன், கொஞ்சம் பொறுமையோட. ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண மெசேஜ்னா கொஞ்சம் பேக் அடிச்சு என்ன செய்யலாம், நான் கண்டினியூ பண்ணலாம். ஆனா அப்படி ஒன்னாத்தனால லைவ் ஆனதுனால திருப்பி என்ன செய்ய முடியல. கவனிக்கிறீங்களா பிள்ளைகளே? பொல்லாங்கை விட்டு விலகுவது தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறன்னா ஒரு நாளைக்கு ஒரு பொல்லாப்பு செய்த, அதை விட்டு உனக்கு அதை செய்த பிறகு உன் இருதயத்துக்குள்ள வாதித்துக் கொண்டு இருக்கும். ஆமென். நீ அந்த தப்பை செய்த, சரி தப்பு நடந்து தவறு நடந்தும் மீண்டும் அத உன்னால உணர முடியலன்னா, நான் செய்ததான் சரி, நான் இப்படித்தான் பேசுவேன், நான் இப்படித்தான் பண்ணுவேன், நான் இதுலதான் உறுதியா இருப்பேன்னு சொன்னா பிசாசு உனக்குள் குடிகொண்டு இருக்கிறான். அதுல இருந்து வெளியே வர நீயா உணர்ந்து, நீயா முழங்கால் படிபட்டு உன் உள்ளம் உடைஞ்சு தெய்வத்தோட கேட்டா தெய்வம் உனக்கு இறக்கம் செய்வார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவ இரக்கம் உங்களுக்கு கிடைக்கணும்னா தெய்வ சமூகத்துல அந்த இரக்கத்துக்கு காத்திருக்க வேண்டும். ஆமா, தெய்வத்துக்கு தெய்வ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். தெய்வ சமூகத்துல காத்திருக்க வேண்டிய வேலையை அலட்சியம் பண்ணி, தெய்வ சமூகத்துல தரித்திருக்க வேண்டிய வேலையை அலட்சியம் பண்ணி என்ன பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து தெய்வம் எல்லாம் செய்து, தெய்வம் எல்லாம் கண்டாரு, தெய்வத்துக்கு எல்லாம் அறியலாம். இந்த படம் ஒண்ணும் ஊழியக்காரங்க கிட்ட செல்லுபடி ஆகும், பக்கத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு செல்லுபடி ஆகும், கர்த்தருடைய சமூகத்துல செல்லுபடி ஆகாது. படம் காட்டுகிறவங்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் நீங்கள் நான் இருக்கணும். காலம் கடைசி. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கர்த்தருடைய வசனத்தின்படி நான் வசனத்தின்படி பேசுகிறேனா, வசனத்தின்படி நடக்கிறேனா, வசனத்தின்படி சிந்திக்கிறேனா, வசனத்தில் சொல்லப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்களுடைய நிலைப்பாடு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நீங்களும் நான் அறிய வேண்டும். புரியுதா? பைபிள் சொல்லுது, இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் இந்த வசனத்தை ஒண்ணு சேர்ந்து வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லா பிள்ளைகளும் வேத புஸ்தகத்தை கையில எடுங்க. எல்லாரும் சேர்ந்து
நிறுத்தி நிதானமாய் வாசிக்கணும். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன இக்கட்டு வந்தாலும் தேவன் நீங்களாக்கணும்னா தேவன் விரும்புகிற அல்லனா கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண ஆயத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கேட்டாரு, யாக்கோபே உன்னுடைய பெயர் என்ன சொன்னா? ஆண்டவர் திருப்பி வேற ஒண்ணும் பேசல. நீ உன் அப்பாவை கூட அப்படி இல்ல சொல்லு, அத சொல்லவும் ஒன்னருக்கா சட்டை எடுத்து போட்டுட்டு நீ நாட்டு ரோமம் போட்டுட்டு போற, ஒண்ணும் சொல்லல. அவனுக்கு தெரியும் நம்ம கடத்தை அடிச்சுட்டு. பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல சொல்லுது இருதயத்தின் கசப்பு. சொல்லுங்க, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். ஆமா, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். இவன் நமக்கு நமக்கு நல்லா தெரியும். அதனால எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் புத்தி அடக்கி காட்ட மாட்டாரு. நம்ம சுயமா உணர வேண்டிய நம்ம சுயமா உணரணும். நம்ம இக்கட்டு மாறணும், உபத்திரம் மாறணும்னு சிந்திக்கிறோம். இந்த இக்கட்டுல போய் விழுந்தது எப்படி, அதைத்தான் யோசிக்கும். அதுல இருந்து கரையாறணும். இப்போ கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம விழுந்தோம், இன்னைக்கு கரையாறணும். அதுல இருக்கக்கூடாது. அதுல இருந்தா மீண்டும் அந்த உபத்திரம் நம்மை வாதித்து கொண்டே இருக்கும். அதுல இருக்கிறோம்னா சாத்தான் நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோம் அர்த்தம். இன்னைக்கு வசனத்தை பிடிங்க, கர்த்தரை பிடிங்க, இயேசு கிறிஸ்துவ பிடிங்க. அவரை பலமா பிடிக்கும்போ அவனுடைய பிடி தானே விடும். ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் சிலதுல இருந்து நம்ம வெளியே வர முடியல? ஏன் சில இடத்துல இருந்து நமக்கு தலன் வந்து நிக்க முடியல? ஏன் சில இடங்கள்ல விசுவாசத்துல நமக்கு உறுதி உள்ளவர்களா பலமா நிக்க முடியல? இக்கட்டுகளுக்குள் பாதாள வல்லடிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அதிலே சொல்றாரு, இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அப்போ அதுல இந்த நீங்களாக்கி ரட்சிக்க நம்முடைய கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்னைக்கும் இப்படி இந்த கஷ்டத்துல இருக்கணும் ஆண்டவரே, இல்ல அதுல இந்த கர்த்தர் வெளியே கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. நான் என்னைக்கும் இந்த உபத்திரவத்துல இருக்கணுமா, இல்ல கர்த்தர் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாரு. இந்த பகல் வேளையில இந்த வசனங்கள் உங்களுக்குள் கிரியை செய்யுமானால் இன்று பகல் வேளையில விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆலயத்திலிருந்து நீங்க போவீங்க. ஆமென். நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆலயத்திலிருந்து போக வேண்டும். நீங்க வரும்போ பல எண்ணங்கள், பல சூழ்நிலைகள், பல வேதனைகள், பல இக்கட்டுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த வசனம் கேட்க கேட்க நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஒன்று இணையணும். கண்ணு அடைச்சு சோர்ந்து இப்படி கழுத்தம் தாத்து போட்டுட்டு இருந்தா அந்த உணர்வு வராது. கைகளை தூக்கி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கண்ணடைய கூடாது. பிரசங்கம் பண்ணுவோம், பிரசங்கம் கேட்கும்போ கண்ணடைய கூடாது. குருட்டு ஆவி உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. குருட்டு ஆவி செவித்தீனத்தை, வசனத்தை கேட்க கூடாதபடி இருதயத்தை மப்பும் மந்தாரம் கொண்டு மூடும்போ கண்ணடை. இருதயத்துல என்ன மூடும்போ? சத்தமா சொல்லுங்க. மப்பும் மந்தாரம் மூடும்போ கண்ண என்ன செய்யும்? தானே மூடும். கண்ணடைய விடக்கூடாது. கைகளை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சத்தமா. பிரைஸ் தி லார்ட். நீங்க விடுதலையாக்கப்படணும். இந்த வசனத்தை கேட்டு நீங்க விடுதலையாக்கப்படணும். இது ஒரு 3 மாசத்துக்கு முன்ன ஒரு நாள் உபவாச ஜெபத்துல இருக்கும்போ கர்த்தர் கொடுத்த வார்த்தை, வேத புஸ்தகத்தை அது அப்படியே இது எல்லாம் இதை புரிந்து கொள்ள முடியல. வசனத்தை ஆதியாகமத்திலிருந்து வாசிச்சு வரும்போ இந்த அதிகாரம் அத அன்னைக்கு ஒரு காகிதத்துல எழுதி வச்சேன். இந்த டேட்டை போட்டு
செவ்வாய்க்கிழமையில இருந்தேன் ப்ரிப்பேர் செய்ய ஆரம்பிச்சேன். என்ன கேட்டா காலையில 9 மணி வரை சரியான அப்படின்னா இதை பேசுவோம் அப்படி ஒரு தடுமாற்றம்னா வேற ஒண்ணுல அல்ல, ஒரு இளைப்பாறுதல் தருவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப ஜனம் இளைப்பாறும். அல்லேலூயா. ஆமா, அது இளைப்பாற செய்யணும்னா தெய்வ சமூகத்துல இருக்கணும். தெய்வ சமூகத்துல இருக்கும்போது தூக்க மயக்கத்தோட இருந்தா இளைப்பாறுதல் அனுபவிக்க முடியாது. ஆபிரகாம் தூங்கினான், நடந்தது என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எபேசியர்ல சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய், எழும்பு, வெளியே வாதி. உனக்கு ஒரு கடைக்கு போற தூக்கம் வரல, 100 மைல் நடந்தா அசதியும் தூக்கம் இல்ல, வேற என்ன காரியம் போனாலும் தூக்கம் வரல. 5 மணி நேரம் ஒரு விஷயத்துல ஒரே கவனமா இருந்தா கண் அசதி இல்ல. ஆலயத்துல 5 நிமிஷம் ஆகலையா, அசந்தாச்சே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மப்பம் மந்தாரம் விழுந்தா கண் அடையும். இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரசங்க கேட்கும்போ கண்ணா சந்தா எழும்பி நில்லுங்க. எல்லாம் பின்னால பைப் இருக்கு, போய் முகத்தை கழுவிட்டு பாருங்க. தூங்கிட்டு உங்க வாழ்க்கைய நீங்க வேதனைக்குள்ள உட்படுத்தாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்றேன் தெரியுமா, உங்க வாழ்க்கை ஒரு அகாத குழிக்குள்ள விழுவதற்கல்ல, நீங்க அந்த குழியில இருந்து வெளியே ஏறி வரணும். ஆமென். பிரசங்கம்னு சொல்லுவது ஒரு வாரம் வாழ்க்கையில நான் தப்பே பண்ணல, நான் யாருக்கும் துரோகம் செய்யல, நான் ஒண்ணும் பேசல. ஒரு வாரமா போன ஞாயிறு வந்தீங்க, அதுக்கப்புறம் வந்ததை இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். இட கூட்டத்துக்கு வரல, உபவாச ஜெபத்துக்கு வரல, ராத்திரி கூட்டத்துக்கு வரல, வந்தது இன்னைக்கு. அல்லேலூயா. ஒரு பக்கத்துல இன்னைக்கு போய் நீங்க ஒரு பரிசோதனை செய்யணும். எல்லாருக்கும் வீட்டுல இப்போ வேனல் காலம், நல்ல தெளிஞ்ச தண்ணி தான். இப்ப கலங்கள் இருக்காது, நல்ல தெளிஞ்ச தண்ணி. ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு செம்பு அல்ல ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஒரு கப்பு அந்த தண்ணிக்கு உள்ள என்ன செய்யணும், போட்டு விட்டா போதும். அது போட்டு விட்டா போதும். போட்டு விட்டுட்டு இன்றைக்கு நீங்க போய் செய்யுங்க. நாளை மறுநாள் உள்ளார கிடக்கிற பாத்திரத்தை எடுக்க. அது எப்படி இருக்கு? உண்மையை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க, மைக்கில் எப்படி இருக்கும்? அழுக்கு அடைஞ்சது அல்ல, அது ஒரு பாசி மாதிரி விழுவிழாய். உண்மைதான். எத்தனை விசுத்தம் உள்ள விசுவாசியான நீ ஜோம் பண்ண வேண்டிய சமயம் 2 நாள் ஜோம் பண்ண சாத்தா உள்ள பாயில கொண்டு. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? 2 நாள். இன்னைக்கு நீங்க தண்ணி வைக்கிறீங்க, ஒரு பாத்திரத்தை போடுறீங்க, இன்னைக்கும் நாளைக்கும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை நீங்க அந்த உள்ள கிடக்கிற தண்ணியை பார்த்தா தண்ணியில வித்தியாசம் என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. தண்ணியில வித்தியாசம் தெரியவே தெரியாது. ஆனா தண்ணிக்கு உள்ள இருக்கிற பாத்திரம் உள்ளையும் வெளியையும் ஒரு விழுவிழுப்பு தன்மை, சறுக்கி போகிற தன்மை உண்டாகும். அப்படியானால் இவ்வளவு சுத்தமான தண்ணிக்குள்ள ஒரு பாத்திரம் அதை எடுத்து சுத்தம் பண்ணாம, அசைவில்லாம, அணுங்காம இருந்தா இன்னைக்கு ஆராதிச்சுட்டு போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போ உன் இருதயம் எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த விழுவிழுப்பு தன்மை வருவதற்கு அதுல ஒரு கெமிக்கல் சேர்க்கல. நம்ம மனசாட்சி அரைத்து ஒண்ணு என்ன செய்யல, போடல.
ஆனா தெரியுது அந்த தண்ணிக்குள்ளால இந்த பாத்திரத்துல எப்படியோ ஒன்று வந்து ஒட்டி கொள்ளுகிறது. இதே போல எவ்வளவு நல்ல பாஸ்டர் ஆனாலும், எவ்வளவு நல்ல விசுவாசி ஆனாலும், வேதம் வாசிக்காம, ஜெபிக்காம, தெய்வ சமூகத்துல தரித்திருக்காம இருந்தா இவங்களும் சறுக்கி போவாங்க. சில காரியம் சொல்லுமா இது சறுக்கி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சில காரியம் இப்படி இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, இது சறுக்குத சுதா. அகத்த சம்பவம் அணுக்கம் இல்லாத இருந்தது. ஆவியானுடைய அசைவான பாத்திரம் நிறைஞ்சுதான் இருக்கு, ஆனா சம்பவம் அசைவு இல்லை. கைகளை தூக்கி. புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் இருந்தா அவர் நம்மை பேசுவார், நம்மோடு அவர் உணர்த்துவார், அவர் எச்சரிப்பார், அவர் கடிந்து கொள்ளுவார். சொல்லுகிறது இஸ்ரவேலுக்கோ கெட்டு காலம், ஆனால் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவார். பகல் வேளை எந்தெந்த குடும்பங்கள் இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறதோ அத்தனை குடும்பங்களும் ஒரு முழுமையான ரட்சிப்பை அனுபவிக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு முழுமையான ரட்சிப்பு, எங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு முழுமையான ரட்சிப்பு, எங்க ஜீவிதத்துக்குள்ள? ஆனா இந்த இக்கட்டு எப்படி வந்தன்னு தொடக்கம் முதல் முடிவு வர இன்னைக்கு சிந்திச்சு கண்டுபிடிச்சு அந்த குழியில இருந்து கரையாறணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த பாதையில நடத்தினா அவர் தொடக்கம் முதல் லட்சம் வர அவர் பொறுப்பெடுப்பார். எங்களை தூக்கி கத்திர மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு கஷ்டம் வரணும்னு ஆண்டவர் விரும்பினா அது எந்த மனுஷன் ஜெபித்தாலும் அந்த கஷ்டம் மாறவே மாறாது. அந்த கஷ்டத்தின் பாதையில கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போய்தான் ஒரு நிறைவை தருவார். அல்லேலூயா. பலவீனத்துல கஷ்டப்படணும்னு கர்த்தர் விரும்பினா அந்த கஷ்டம் எனக்கு வந்தே தீரும். ஆனா அந்த பலவீனம் என்னை வேட்டையாதபடி பாதுகாக்கிறவர் கர்த்தருடைய கை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ சபையே இக்கட்டுல இருந்து வெளியே வரணும். கர்த்தர் திரும்ப 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 பேசிட்டு இருக்காரு. இக்கட்டுல இருந்து வெளியே வரணும். உன் இருதய கடினம் மாறணும், உன் முறுமுறுப்பு மாறணும், உன்னுடைய அகங்காரம் மாறணும், தேவையில்லாத எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் இருதயத்தை விட்டு மாற வேண்டும். கவனங்கள் சிதறடிக்கிறது. எல்லாரும் இங்க கவனிங்க. தெய்வ பிள்ளைகளை, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் முகவுரையா தான் பேசினேன், காரணம் முதல் வாரம் இந்த செய்தியினுடைய. ஆனால் அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். வாசிக்கலாமே. எரேமியா 31 அதனுடைய 2வது வேத வசனம். தப்பி நீண்ட ஜனம், கொஞ்சம் கூட சத்தமா வாசிக்கணும். பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் யார்? தேவனால் அழைக்கப்பட்ட கூட்டம். இஸ்ரவேல் யார்? தேவ சத்தம் கேட்கிற கூட்டம். இஸ்ரவேல் யார்? முற்பிதாக்களில் 3வது நபராய் தேவன் முத்திரை போட்ட கூட்டம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோபு. இவனைத்தான் இஸ்ரவேல் என்று கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ பிதா, உதாரணமா சொல்றது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அடுத்து ஒரு திருத்துவம் இதுவரை வேத புஸ்தகத்தில் எங்கேயும் நமக்கு காண முடியாது. முற்பிதாக்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 பேரையும் தவிர்த்து வேற யாரையும் நமக்கு வேதத்துல பார்க்க முடியாது.
அல்லேலூயா. அநேக பிதாக்கள் அநேக காரிய நிலையில் வேதத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் முற்பிதாக்கள் என்று சொல்லும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரோட கர்த்தர் நிறுத்தினார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்தாலும் விசுவாசம் சாகல. 2 கையை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சரீரத்துல செயல் இழக்கட்டும், விசுவாசத்துல சாகாதீங்க. கைகளை உயர்த்தி. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு மேனி. அவன் விசுவாசத்துல 100 மடங்கு பெர்ஃபெக்டா இருந்தான். இவனுக்கு உலக ஆசீர்வாதத்தை 100 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். யாக்கோபு வெறும் கையும் கோலுமா போனான். 2 வித பரிவாரத்தோடு வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இக்கட்டு காலங்களை மாற்றி மாற்றி இளைப்பாறுதலை தருகிறவர். ஓரோ சூழ்நிலையில ஓரோ பிரச்சனை வரும், ஓரோ போராட்டம் வரும், ஓரோ உபத்திரம் வரும், ஓரோ நெருக்கம் வரும், ஓரோ கண்ணுநீர் வரும். இதை கண்டுட்டு முன்ன வச்ச கால பின்னிட்டு திருப்ப கூடாது. இப்படி வரும்போ பிரதிஷ்டைய நஷ்டப்படுத்த கூடாது. அதிக சமயம் தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தால் ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஜெயிக்கிற குடும்பங்களா இருக்கணும். கழிந்த நாட்கள்ல சொன்னேன், ஒரு குடும்பம் கூட ஒரு கலக்கத்துக்குள்ள போராட்டத்துக்குள்ள அகப்படக்கூடாது. அப்போ இக்கட்டில இருந்து வெளியே கொண்டு வருகிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிறது ஒரு வசனத்தை இன்னைக்கு நினைப்பூட்டி வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம், அதுல 14, 15 ஆகிய வேத வசனங்களை ஒருவருக்கு வாசிக்கலாம். 114ஆம் பக்கம் அந்த ரைட் சைடு அதுல வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்பது அதனால் அறியப்படும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று கொஞ்சம் நிதானமா கவனிக்கணும். இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தெளிவாய் கற்றுத்தர வேண்டுமானால் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களை வாசித்தால் மாத்திரமே நமக்கு இதனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் மோசேயை மலையின் மேல் வர சொன்னார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னால நான் உங்களுக்கு இந்த பகுதியை, இதுக்கு வேற இணையான பகுதிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுல மலைக்கு மேல உட்கார சொன்னார். உட்கார சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இங்கே உங்களுக்கு என்ன காரியமானாலும் ஆரோன் இருக்கிறான், அவனை நீங்க பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் மோசே தெய்வ சத்தத்தின்படி போனார். ஆனால் ஆரோன் இஸ்ரவேல் ஜனத்தை பாவம் செய்ய, ஆரோன் இஸ்ரவேல் ஜனத்தை பாவம் செய்ய அவன் அந்த இடத்திலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொன்னா, ஒரு விக்கிரகத்தை செய்து, ஒரு கன்று குட்டியை செய்து வச்சு அதை தெய்வம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இதை மோசேயோடு பேசுறாரு. மோசே, நீங்க இருக்க வேண்டாம், ஆரோன் ஜனத்தை கெடுத்து கொண்டான், நீ சீக்கிரமா போயிரு. இறங்கி வர்றான், துக்கத்தோட வர்றான். தெய்வ சத்தம் கேட்டு சந்தோஷமா போனவன் இப்ப வரும்போ இவர்களுடைய ஆரவாரங்கள், ஆர்ப்பரிப்புகளை கேட்டா எல்லாம் தெய்வீகத்துக்கு விரோதமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை தூக்கி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். சபை ஊழியக்காரன் கொடுக்கிற தெய்வ சத்தத்தை விட்டு தீர்க்கதரிசியை நம்புகிற ஜீவிதம்
நல்ல தீர்க்க தரிசனம் உண்டு, நல்ல தீர்க்கதரிசிகள் உண்டு, வசனத்தின்படி பேசுகிற தீர்க்கதரிசிகள் உண்டு. அவர்களை நான் சொல்லல. மற்றபடி ஜனத்தை திசை திருப்புகிற, ஜனத்தை வசீகரிக்கிற, ஜனத்தை வஞ்சிக்கிற, ஜனத்திற்கு வீண் பெருமையை புகுத்தி விடுகிற தீர்க்கதரிசிகளும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆரோன் தேவனை விட்டு ஜனம் விக்கிரக வழிபாட்டுக்கு போக நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகள். இன்னைக்கு சிலர் ஜெபிக்காத காரணம் தேவையில்லாத தீர்க்க தரிசனம். பிரைஸ் தி லார்ட். எவனோ வந்து இல்ல எவனோ வந்து உன்னை கட்டவிழ்த்து விட்டுட்டு போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். யாரு உங்களுக்கு என்ன சொன்னாலும் உடனே நீங்க நம்பாத. ஆமா, எல்லாருக்கும் சொல்றேன். பிள்ளைகள் முதல் கற்றம் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். யாரு அவங்க உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கலாம், சொன்ன உடனே பிடிச்சிடாதீங்க. பலமா உடனே வாழ வருமா கேட்ச் பிடிச்ச பிடிச்சிடாதீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. கொஞ்சம் நிதானமா வசனம் நமக்குள்ள உடனே கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். அவங்க சொல்ற காதால கேட்டாலும் வேத வசனம் இருதயத்துக்குள்ள வேகமா வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மைதானா அவன் சொல்றான், விழுந்து கிடக்கன்னு சொல்றான். நான் விழுந்த உண்மைதானா நம்ம யோசிக்கணும். அவனுக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்றான். நான் இதே நிலையில இருந்தா எனக்கு கிடைக்கும் யோசிக்கணும். நம்ம எத்தனையோ இடத்துல விழுந்து கிடக்கிறோம். உனக்கு அது தெரியும், இது தெரியும், எப்படி கிடைக்கும்? வார்த்தை தான் வருமே தவிர காரியத்துல ஒண்ணு நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் ஏமாந்து போகிறது இப்படிதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ஏமாந்து போகாதீங்க. ஏமாந்து போக கூடாது தெய்வ பிள்ளைகள். எத்தனையோ நூற்றுக்கணக்கான சர்ச்சில் மட்டும் இல்ல, இங்கெல்லாம் பிரேயருக்கு போம்போம் எத்தனையோ பேர் எத்தனையோ நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்காங்க. அதுக்கு மேல எல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க. ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே என்ன தவறு நான் அந்த இடத்துல அழைக்கப்பட்டேன். தவறுனா என்ன, எனக்கு அது உணர்த்தப்பட்ட அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துருவேன். மற்ற காரியம் உமக்கு சித்தம் எதுவோ அதன்படி நடத்தும். ஆனா தீர்க்க தரிசனம் அற்பமா எண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவன் இப்படி சொன்னா இவன் இப்படி சொன்னா. ஆனா ரெண்டு விழுந்து போனவங்களுக்கு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. இன்னும் சர்ச்சுக்கு வரல சிலது. இவன் இவளும் சொல்லுதா ஆலோசனை நமக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் சர்ச்சுக்கு வரல ஆராதனைக்கு சிலது. அந்த அவங்க சொல்ற ஆலோசனை நல்லா இருக்கும், காதுக்கு இனிமையா இருக்கும், உன்னை பாதாளத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். பைபிள் வாசிக்கவன் சொல் வாசிக்காது, பைபிள் வாசிச்சா சொல்ற வெளிப்பாடை ஏற்றுக்கொள்ள கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆத்மாக்களுக்கா தரப்புல நிக்காதவன் சொல்றதை ஏற்றுக்கொள்ள கூடாது. தைரியமா சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு 5 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்களா, அவங்க வருவான் கலக்குவான் தள்ளுவான் போவோம். நீங்க கலங்கி போவீங்க. எது செய்யணும் எது நீங்க அப்படி அந்த என்ன சொல்ல இக்கட்டுல இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும். இந்த பைபிள் வாசிக்க தென்படாது, ஜெபிக்க நம்மளால முடியாது. நமக்கு சரியா ஒரு ஃப்ரீ மைண்ட் இருக்காது. இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்படி வருதா, இயேசுவின் நாமத்துல அந்த அசுத்தாவியை கடிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் அந்த அசுத்தாவியை கடிந்து கொள்ளுங்க. அப்பாவோட உள்ள தொடர்பு உங்க வாழ்க்கையில துண்டிக்கப்பட இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை எத்தனை ஆயிரம் எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான அனுபவம் சொல்லலாம் தெரியுமா? தெய்வ பிள்ளைகளை, விழுந்து கிடக்கிற ஆத்துமாக்களினுடைய எண்ணிக்கை கணக்கே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆத்மா கூட கண்ணீர் அகப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நேரே சொல்றேன். இதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். வாரத்தோட வசனத்தை பேசுறேன். ஒரு ஆத்மா கூட கண்ணீர் ஆகப்படக்கூடாது. போகமா நல்லா இருக்கும், பார்க்கமா நல்லா இருக்கும், பேசமா நல்லா இருக்கும், கால் எடுத்து வைக்கமா நல்லா இருக்கும். ஆனா அடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாம் சறுக்கி சறுக்கி உன்னை திருப்பி வரவிடாத உள்ள இழுத்துட்டு போகும். நீ இன்னைக்கு இந்த பகல் வேளையில அப்படி சறுக்கி சறுக்கி இதுதான் சரின்னு போகிறேன்னா போனதெல்லாம் இன்னைக்கு பகல உதறி தள்ளிட்டு ஒன்று வெளியே வா. கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார்.
பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்காரு. சில ஜீவிதங்கள் கால் வச்ச இடங்கள் உள்ள போக போக சுகம் போல இருக்கு. இது உன்னை கண்டிக்கிறாய் கொண்டு போய் ஒரு நாள் நிறுத்தும் என்பதை ஆலயத்துல உள்ள பிள்ளைகள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை. Praise the Lord. Praise the Lord. தெய்வ பிள்ளையே, நீ கண்ணீரை சிக்கினா உனக்கு துக்கம், உன் பெற்றோருக்கு துக்கம், தெய்வ சபைக்கும் அது வேதனை தான். 4 பேர் சொல்லுவாங்க, ராத்திரி பகலும் ஜெபம் பண்ண குடும்பம், ராத்திரி பகலும் ஆராதிச்ச குடும்பம், ராத்திரி பகலும் கர்த்தரை சேவித்த பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்துக்கு மனதார கொடுத்த குடும்பம். இந்த குடும்பத்துல இது நீ சரைக்கு போனது யாருக்கு கண்ணு காணாது, நீ விழுந்தது யாருக்கும் காணாது, நீ உடன்படிக்கை பண்ணது யாருக்கும் தெரியாது, நீ ஒப்பந்தம் போட்டது யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியாது. அல்லேலூயா. எங்க எல்லாம் ஒப்பந்தங்கள் தெரியாம போடப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு அதை வாபஸ் வாங்கி கர்த்தர் உதவி செய்வார். எங்கேயாவது ரகசியமா ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இருந்தால் தெய்வ சபையை சொல்லுகிறேன், இன்னைக்கு தெய்வ சமூகத்துல ஜெபித்து வாபஸ் வாங்க. இல்லைன்னா கால் வைக்குமோ சுகமா இருக்கும், உள்ள போக போக சுகமா இருக்கும், கண்ணீர அகப்படுவாய் என்பதற்கு சந்தேகமே இல்லை. Praise the Lord. Hallelujah. ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி ஒரே வார்த்தை, தீர்க்கதரிசி ரட்சிப்பின் வஸ்திரத்தை உறிஞ்செடுத்தான். தீர்க்கதரிசிக்கு உங்களை பற்றி தெரியாது, ஏன்னா அவனுக்கு ஏதோ சொல்லி ஏதோ அவனுக்கு உங்களை ஆட்டா போடதான் தெரியுமே தவிர, தீர்க்கதரிசிக்கு இந்த ஆத்மா பின்மாறும், இது சொன்னா பின்மாறும், இது சொன்னா விழுந்து போவாங்க, இது சொன்னா இவங்க ஆயுசு பாதிக்கப்படும் என்பது அவனுக்கு தெரியாது. Praise the Lord. கேட்ட உடனே இவங்களை கலத்தி கொடுத்தாங்க. கேட்ட உடனே கொண்டு வாருங்கன்னு சொன்னதை என்ன செய்தாங்க, ஒரு கூட்டம் பேர் கொடுத்தாங்க. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? ஆனா மோசேயை கர்த்தர் அனுப்பினார். மோசே இறங்கி வந்தான். மோசே வந்து பார்க்கும்போ அவர்கள் பிள்ளைகள் நிர்வாணமாய் இருக்கிறார்கள். கன்றுக்குட்டி எடுத்தான், அடிச்சு உடைச்சு கலக்கி எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தான். Praise the Lord. தன்வினை தன்வினை எண்ணம் சுட்டுட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே இருந்தது, காத்துல கடந்தது, களத்துல கடந்தது, இப்ப எங்க போச்சு? இப்ப எங்க போச்சு? நேரத்தை உருப்படியை குறிச்சு கிட்டுனா இடலாம் இல்லை போட்டு வெளியில தான் எண்ணெய் இருந்து, இப்ப நாடி துடிப்பெல்லாம் உள்ளதானே. நான் வச்சுக்காதீங்க, குடி கோல்டு ஜூஸ். என்ன ஜூஸ்? என்ன ஜூஸ்? பிரைஸ் தி லார்ட். ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிருக்கிறீங்க, கோல்டு ஜூஸ் குடிச்சிருக்கிறீங்களா? மோசே கொடுத்தாரு. ஆடிச்சு ஓடிச்சு தூளாக்கி கலக்கி எல்லாரும் வரும். ஆனா விக்கிரக வழிபாடு தேசத்துல வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் குடிச்சிட்டு அடுத்ததுதான் வருது. 33ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுறாரு மோசையோடு. ஒன்னு வாசிங்க, 1 முதல். சத்தமா வாசி. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்தில் இருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு. அந்த 32வது லாஸ்ட் வசனம் வாசிங்க. ஆரோன் செய்த தீர்க்கதரிசி செய்த கன்றுக்குட்டியை, தீர்க்கதரிசி செய்த வாசி, கன்றுக்குட்டியை, தீர்க்கதரிசி செய்த ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை. யாராவது எவனாவது எவளாவது தீர்க்க தரிசனம் சொல்லி வாழ்க்கையில ஒரு கன்றுக்குட்டிய உண்டாக்கி வச்சுட்டாவும் போவான்.
கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்து என்ன நடந்து வாசிங்க. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை குட்டியை ஜனங்கள் சேவித்ததின் நிமித்தம் தெளிவா பார்த்து தெளிவா வாசி. நீதான் வாசிக்கணும். ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். சொன்னவன் சொன்னான்னு சொல்லி இவங்க அதை எதிர்க்கவும் இல்லை. இவங்களும் சேர்ந்த தோலை கொடுத்துருந்தாங்க. வயசுலாம் கையில தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவங்களும் நல்லா தோலை கொடுத்துருந்தாங்க. ஜனங்களும் சேர்ந்து செய்யணும். இவர்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். இளைப்பாறுதலுக்கு முன்ன எந்த லைன் அவங்க கடந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க. உபாதித்திருக்கிறார். உபாதிச்ச பிறகுதான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுக்கு ஆணையிட்டு இருந்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு போங்க. நீங்க இனி இந்த இடத்துல நிக்க கூடாது. நான் காட்டுகிற இடத்துல நீங்க போயிட்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை கேட்டதும் மோசே என்ன செய்தார் தெரியுமா? அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனால் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு. கைகளை தூக்கி. கர்த்தர் நிர்மூலத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எங்க குடும்பத்தை, எங்க வாழ்க்கை நிர்மூலத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உபாதிக்கிற உபாதையில இருந்து இன்னைக்கு இந்த பகல் வேளையில இந்த வசனத்தை கேட்டு நீங்க வெளியே வரணும். நீங்க அதுக்குள்ள அடம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. வசனத்தை கேட்டீங்களா, உதறி தள்ளுங்க. யாரு சொன்னதை மைண்ட்ல வைக்காதீங்க. வசனத்தை உள்ள கொண்டு வாருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. கல்வாரியை நோக்கி பாருங்க. சிலுவையை நோக்கி பாருங்க. ரட்சிப்பை நோக்கி பாருங்க. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவர் அவர். இதுல சொல்லி இருக்கிறது. அதனுடைய 2வது வேத வசனத்தை எரேமியாவுல வாசிக்கும் போது அதுல சொல்லி இருக்கிறது. வாசிங்க. 31 அதனுடைய 2. பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வசனத்தை கீழ்ப்படிங்க. தேவையில்லாத ஒரு மனுஷனுக்கு வாக்குங்க செவி கொடுக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சொல்றது எல்லாம் சில வேளை பர்ஃபெக்டா இருக்கணும்னு கிடையாது. புரியுதா? நான் பேசினாலும் சில வேளை உங்க சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை பார்த்து அப்படி சில ஆலோசனை தந்து விட்டுட்டு போயிருவேன். அதனால நான் சொல்றதும் எல்லாம் நிறைவா இருக்கணும். நம்பாதீங்க. தெய்வ சமூகத்துல முழங்கால் படி போடுங்க. குடும்பமா வளைஞ்சு உட்காருங்க. பெற்றோர் பிள்ளைகளுமா உட்காருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்களை நடத்தி கொண்டு போகணுமே, எங்களை கிருபை தாரோன்னு அப்பாவோடு கேளுங்க. அவர் உங்களுக்கு தருகிற ஆலோசனை ஒரு நாளும் கண்ணீர் நீங்க அகப்பட மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் உங்களை வேதனைப்படுத்த என் அப்பா சம்மதிக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. ஆகையினால இந்த பகல் வேளையில ஒரே ஒரு நிபந்தனை தான். உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கிறீங்களா? கண்ணீரில் அகப்பட்டிருக்கிறீங்களா? கஷ்டத்தில் அகப்பட்டிருக்கிறீங்களா? இந்த காலையில வசனத்தை உணருங்க. கல்வாரியை நோக்கி பாருங்க. இளைப்பாறுதல் தருவேன் அவர் சொன்னாரு. அந்த இளைப்பாறுதலை நமக்கு தந்து அவர் நடத்த வல்லவர். அல்லேலூயா. அவர் இளைப்பாறுதல் தர ஆரம்பிச்சா எங்க இருந்து யாரு கொடி பிடிச்சாலும் சரி, யாரு மந்திரவாதம் செய்தாலும் சரி, யாரு வில்லு சோனியம் செய்தாலும் சரி, யாரு எரிச்சலிட்டு பெருமூச்சிட்டு ஜெபம் பண்ணினாலும் சரி, கர்த்தர் இளைப்பாறுதலை தந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்க உணர்ந்து திரும்புமோ, எந்த இடம் திரும்பணுமோ இன்னைக்கு திரும்புங்க. கர்த்தர் இன்னையில இருந்து உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு சேஞ்ச தந்துட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. ஜெபம் பண்ணி மாற்றத்தை காண முடியலையா, உடனே விட்டு கொடுங்க. ஆண்டவரே, எங்கேயோ இடவனே, எங்கேயோ நான் விழுந்தேன், எங்கேயோ நான் தப்பிச்சுப்பா, என்ன ஒரு விசை மன்னியம், மறுபடியும் உங்களுடைய பாதத்தில் வருகிறேன். சிலரு ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு மாசம் ஜெபத்தை காணாது. சிலரு ஒரு நாளைக்கு பைபிள் வாசிப்பாங்க, பின்ன அவங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு. சிலரு ஒரு பிரதிஷ்டை எடுத்து படபடா சடஜடா 2 நாள், 3 நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், அடுத்து விழுந்துருவாங்க. விழக்கூடாது. ஆத்மாவை நீ அதே ஸ்டாண்டிங்ல நின்னுட்டு கர்த்தரை உயர்த்திட்டு போயிட்டே இருக்கணும். Praise the Lord. உன் கூட உள்ளவங்களை நீ பார்க்க கூடாது. உன் கூட ரட்சிக்கப்பட்டவங்களை நீ பார்த்தேன்னா நீ விழுந்துருவ. உன் கூட ஜெபிக்கிறவங்களை பார்த்தேன்னா விழுந்துருவ. உன் கூட இருக்கிறவங்களை பார்த்தேன்னா விழுந்துருவ. இயேசுவை மாத்திரம் நோக்கி பாரு. அவர் ஒரு இடத்துலையும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். ஆரோன் ஜனத்தை திசை திருப்பினான். மோசே மறுபடியும் திருப்பி கொண்டு வர எவ்வளவு கிரயம் செலுத்தினா தெரியுமா? யாத்திராகமம் 32, 33 அதிகாரம் வீட்டுல போய் வாசிக்க. அடுத்த வாரம் அதுதான் செய்தியினுடைய ஒரு பகுதியா இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. இளைப்பாறுதலை தருகிற தெய்வம் நடத்த வல்லவர். கண்களை மூடுவோம். அப்படியே எழும்பி நிற்க. Yeah.